பேசிக்கலி ஐ எம் ஏ கேர்ள் லைக் டெய்லியும் ஒர்க் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சோசியல் மீடியா பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு செவனேன்னு இருக்கிற ஆள். ஆனால் எனக்குனே வருவீங்களாடான்னு கேட்குற மாதிரி தான் எனக்கு சில விஷயம் நடக்கும். எனக்கு மட்டும் தான் இப்படியெல்லாம் நடக்குதா இல்லை உங்களுக்கும் இப்படி நடக்குதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரூம் கொஞ்சம் க்ளீனாக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூமில் யாரும் இல்லைனா ஸ்நாக்ஸ் சாப்பிட கரெக்டான டைம். நான் ஹீட்டரை ஆன் பண்ணுவேன், யாரோ ஆஃப் பண்ணிடுவாங்க. யாருன்னு கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க. A few moments later. காலையில் என்னோட இடம் சுத்தமாக வச்சுட்டு போவேன், ஆனால் சாயங்காலம் வந்து பார்க்கும்போது என்னோட இடம் இடமாவே இருக்காது. நானே எப்போவாது தான் படிக்கலான்னு உட்காருவேன், அப்போ தான் ஃபோனில் சவுண்டை அதிகமாக வச்சு பார்ப்பீங்களாடா. இப்பவே கண்ணை கட்டுது. தலைவாரிட்டு முடிய குப்பையில் கூட போடலாம், ஆனால் நாங்கள் போட மாட்டோம். நடக்கிற பாதையில் தான் போடுவோம். அவ்வளோ நேரம் பாத்ரூம் சும்மா தான் இருக்கும். எப்போ எழுந்திருக்கிறோமோ அப்போ தான் அவசரமாக ஓடுவாங்க. அது வரைக்கும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட பொருட்கள் ஏதாச்சும் காலி ஆயிடுச்சுன்னா ரூம்மேட்ஸோட பொருட்களை எடுத்து பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம ஜோடி உண்டு. ரூம்க்கு யாராச்சும் வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸை ஒளிச்சு வைக்கிறது எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறது. Start music. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். Stop the music. Start music. நைட்டில் குளிருதுன்னு ஃபேனை லோ ஸ்பீடில் வச்சுட்டு தூங்கினா மிட் நைட்டில் ஸ்பீடை ஏற்றுறது. ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா. நம்ம டஸ்ட்பினில் குப்பையை போட்டால் அது ஃபுல்லாகிரும். மற்றவங்களோட டஸ்ட்பினில் போடலாம், தப்பு இல்லை.